நாம் ஒரு விசேஷித்தமான ஒரு காலங்களுக்குள்ளே வந்திருக்கிறோம். லெந்து காலங்கள். எப்படி உலக வரலாறு கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் என்பதைப் போல கிறிஸ்தவ வரலாறு அட்வென்ட் லெண்டல் என்று பிரிக்கப்படுகிறது. அட்வென்ட் என்பது ஆண்டவருடைய வருகையை பற்றி நாம் சிந்திக்கும் காலம். ஒரு அமைதியின் அரசர் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். பீஸ் கிங் இந்த உலகத்திற்கு வரப்போகிறார் என்ற அமைதியின் அரசரை பற்றி நாம் சிந்திக்கிற ஒரு காலங்கள். அட்வென்ட் என்பது தம்மை சிந்தித்து நம்மை தாழ்த்தி 2 நாளாம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு என்னிடத்தில் திரும்பினார். மை பீப்புள் ஹம்பிள் பண்ணணும், ப்ரே டு த லார்ட், ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணணும், சீக் டு த ஃபேஸ், ஆண்டவருடைய முகத்தை தேடணும். ஏன்னா ஆண்டவர் இங்கே இருக்கிறாரான்னு பார்க்கணும். ஆண்டவர் தாழ்த்திட்டோம், ஜெபம் பண்ணிட்டோம், நம்ம ஜெபம் கேட்கப்பட்டதா என்பதற்கு நாம் ஆண்டவர் இங்கே இருக்கிறாரா என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவர் இங்கே இருக்கிறாரா தேடணும், அதான் முகத்தை தேடணும். தேடலைன்னா ஆண்டவர் நம்மோடு இல்லை. தேடுறோம், ஏன் இல்லைன்னா நம் பாவங்கள் நமக்குள்ளே இருக்கு என்பதை நாம் புரிந்து ஒரு புது வகையான ஜெபத்துக்குள், அதுக்கு தான் திருச்சபையில் லெண்டல் கொடுக்கப்பட்டது. ஏன்னா கிறிஸ்தவம் வளர்ச்சி இல்லாமல் தேய்ந்து கொண்டே இருக்கிறப்போ கிபி 270 அப்புறம் இந்த கான்ஸ்டைன் நோபலுங்கிற ஒரு ராஜர் தன்னுடைய தேவைகள் அவருக்கு சந்திக்கப்படுது. ரோம பேரரசர் கான்ஸ்டைன் நோபல் அவர் எதிரிகளால் தாக்கப்படுகிறார். மரணம் அவருக்கு நாளைக்கு நிச்சயம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சிலுவை அவரோடு பேசுது. ஒரு கிராஸ், மத்திய வானத்தில் ஒரு நெடுக்கு ஒரு குறுக்கு, இதன் மூலம் உனக்கு வெற்றிங்கிற வார்த்தை. அவருக்கு அதுவரை இந்த சிலுவை என்னன்னு தெரியாது. ரோம பேரரசால் அங்கீகரிக்கப்பட்டது. அது ஒரு கொலைகார கருவி, கொலை சின்னம், தூக்கு கயிறு, துப்பாக்கி மாதிரி அதில் 3 ஆணி அடித்து கொலை பண்ணிடுவாங்க. ஆனால் அதன் மூலம் வெற்றின்னு ஒரு வார்த்தை வந்த பொழுது அது என்னன்னு விசாரிக்கிறாரு. அடுத்த நாள் தன்னுடைய போரில் வெற்றி பெறுகிறார். அப்போ சிலுவை பற்றி சிந்திக்கிறார். சிந்திரப்பட்டப்போ இயேசு கிறிஸ்துடைய வரலாற்றை சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து மரித்து உயிர்த்து பரலோகத்துக்கு கொடுக்கப்பட்டு தூயானுடைய மகிமை நமக்கு கிடைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 275 ஆண்டுகள் கழித்து நடந்த சம்பவம். அப்போ அந்த சிலுவை தன்னுடைய புனித சின்னமை அறிவிக்கிறார். தன்னுடைய மனைவியோட மாங்கல்யத்தில் வரைகிறார், தன்னுடைய வீட்டு நிலைகளில் வரைகிறார், தன்னுடைய அரசாங்கத்துடைய சின்னமாய் அறிவிக்கிறார். எப்படி நமக்கு அசோக சின்னம் நம்முடைய அரசாங்க சின்னமோ அதே மாதிரி அவர் தன்னுடைய அரசாங்கத்து சிலுவை தான் அரசாங்கத்தின் சிலுவைன்னு அறிவிக்கிறார். அவர் தான் இந்த கிறிஸ்தவத்தை மறுரூபப்படுத்தணும்னு நினைக்கிறார். பின்தங்கின இந்த கிறிஸ்தவம் மீண்டும் உயிர் பெற வேண்டும் என்று நினைக்கிறார். அப்போ கிறிஸ்தவம் என்பது எல்லா மக்களும் ஒன்றாக கூட வேண்டும், எல்லா மக்களும் ஒன்றாக கூடதான் ஒரு பண்டிகை. அது கிறிஸ்தவத்தில் இல்லை. ஒவ்வொரு வாரமும் வாரத்தின் முதல் நாள் திருநாள் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஈஸ்டர், அதுக்கப்புறம் ஒரு கிறிஸ்மஸ். அப்போ கிறிஸ்மஸ் வரல. அதுக்கப்புறம் பண்டிகைகளை உருவாக்க அவர் அநேக உத்திகளை கை கொண்டு நாம் காத்திருந்து ஆண்டுடைய உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாட வேண்டும் என்பதற்காக அவர் ஃபிக்ஸ் பண்ணுறார். 40 நாட்கள் பாஸ்டிங் இருக்கணும்னு நினைக்கிறார். வேதாந்தத்தில் அநேக நாட்கள் 40 இருக்கு. நோவா 40 நாட்கள் மழை பெய்யுது, எசேக்கியா ராஜா 40 நாட்கள், எலியா 40, இயேசு 40 நாட்கள் பாஸ்டிங், இயேசு மறுரூபம் 40 நாட்கள், இப்படி நிறைய 40 வருது. ஏகப்பட்ட தாவீதுடைய அரசாண்ட நாட்கள் 40, சவுலுடைய நாட்கள் 40, நிறைய 40 வருது. இப்போ 40 நாட்கள் பாஸ்டிங் இருக்குன்னு முடிவு பண்ணுறார். ஆனால் இடையில் வாரத்தில் ஒரு நாள், வாரத்தின் முதல் நாள் ஆண்டவரும் உயிரோடு எழுந்த திருநாள், மன மகிழ்ச்சியின் திருநாள். மன மகிழ்ச்சியின் திருநாள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். அன்னைக்கு பாஸ்டிங் இருக்கக்கூடாது. நம்ம நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடாம வந்துட்டு சர்வீஸ் முடிஞ்சோன்னா வேகமாக போய் சாப்பிடுவோம். ஏன்னா சாப்பிடாம போனால் தான் கோயிலில் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாருன்னு. ஆனால் சண்டே வாரத்தின் முதல் நாள் நிச்சயமாக பாஸ்டிங் இருக்க சொல்லலை. அது மனமகிழ்ச்சி திருநாள், ஆண்டோர் உயிரோடு எழுந்த திருநாள், தூயானுடைய மகிமை தந்த திருநாள், நமக்கு திருச்சபை நிறுவப்பட்ட ஒரு திருநாள். திருச்சபை நிறுவப்பட்டது, தூயானுடைய மகிமை, ஆண்டவர் உயிரோடு எழுந்ததெல்லாம் வாரத்தின் முதல் நாள்.
அன்னைக்கு பாஸ்டிங் இருக்கக்கூடாதுன்றதுக்கு அந்த 7 நாளை கழிச்சா இப்போ 33 நாள் வருது. அதுக்கு தான் ஆஸ் வெனஸ்டே புதன்கிழமை எடுத்து அதுலேருந்து 47 நாட்கள், 7 நாட்கள் கழிச்சா 40 நாள் பாஸ்டிங். நம்ம 40 நாளுக்கு இரவு போதும் 40 நாள் தான் பாடுவோம், 47 நாட்கள் பாட மாட்டோம். 40 நாள் பாஸ்டிங் தான் பாடுவோம். அப்போ சண்டே மார்னிங் என்னமோ நல்லா சாப்பிட்டுட்டு வந்துடுறோம். ஒரு மெசேஜுக்கு வந்து ஒரு பெரிய கோயில் 4000 பேர் உட்காந்துருந்தாங்க. மெசேஜ் ஆரம்பிச்சு 7வது நிமிஷம் ஒரு பாட்டி கீழே பொத்துன்னு விழுந்துட்டு 82 வயசு காலையில் சாப்பிடாம வந்துச்சு. ஒரு 1/2 மணி நேரம் மெசேஜ் பிரேக் ஆகிடுச்சு. இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்ன பண்ணிடணும், சாப்பிட்டுட்டு வந்துருக்கேன், தப்பு இல்லை. ஏன்னா பாஸ்டிங் இருந்து கீழே விழுந்துடாதீங்க. அப்போ அந்த அட்வென்ட் காலங்களில் 40 நாட்கள் நமக்கு கொடுக்கப்படுது. 40 நாட்கள் அதுதான் நம்முடைய திருச்சபையில் இந்த 47 நாட்களும் காலையில் 5 மணி ஆராதனை, வாரத்தில் அந்த 6 வாரங்கள் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் நமக்கு கன்வென்ஷன், அப்படி அநேக காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அன்றைக்கி ஒரு ஐக்கிய விருந்து, நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணுங்கிறதுக்காக ஆதி கிறிஸ்தவ மக்கள் ஒன்றாக சேர்ந்தாங்க, ஒன்றாக இணைந்தாங்க. ஒன்றாக இணைந்த மக்கள் ஒன்றாக உணவருந்தினார்கள். ஒன்றா கூடனா சனிக்கிழமை நைட்டு ஆதி கிறிஸ்தவ மக்கள்லாம் பவுல் காலத்தில் பேதுரு காலத்தில் உள்ள மக்கள், பேதுரடிகளுடைய காலங்கள் உள்ள மக்கள் ஒன்றா கூடி ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணி எல்லாரும் அவங்கவுங்க அப்பம், பிரியாணி, லெமன் சாதம், தயிர் சாதம் எல்லாம் கொண்டு வராங்க. பிரித்து சாப்பிட்றாங்க, எல்லாம் பிரித்து சாப்பிட்றாங்க. அதுதான் ஐக்கிய விருந்து. அந்த ஐக்கிய விருந்தின்படி நம்ம வாரத்தின் முதல் நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமை மதியம் நம்ம ஐக்கிய விருந்து நம்ம சொன்னோம். அன்றைக்கி இருக்க ஆயர்கள் ஏற்றுக்கொண்டு அன்போடு ஏற்றுக்கொண்டாங்க. இடையில வந்த ஆயர்கள்லாம் ஒரு சிலருக்கு தடை பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த ஐக்கிய விருந்து மக்கள் மத்தியில் ஒரு சிறப்பான உணவு. அப்படி நமக்கு ஐக்கிய விருந்து அப்படிப்பட்ட லென்த்து நாட்கள் நம்ம அனுசரித்து கொண்டிருக்கிறோம். லென்த்து நாட்களில் நமக்கு 6 வாரம் மீட்டிங், வெள்ளி சனி ஞாயிறு. 2 மீனை தொங்க விட்டுட்டாங்க. காலையில் இந்த மீனை மட்டும் பார்த்து தான் கதை சொன்னேன். ஆனால் முடிஞ்ச பிறகு தான் அந்த மீனோடைய முன்னால் வந்து பார்த்தேன் என்ன தான் இதில் வச்சுருக்காங்கன்னு. அதில் சொல்லுது, உங்களை மனுஷரை பிடிக்கிறவளாக்குவேன். அதில் இந்த போர்டு நான் ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்ச பிறகு தான் பார்த்தேன். இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரம் வந்து ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன், ஒரு மார்வல்ஸ், உன்னை அதிசயங்களை காணப்படுவேன், ஒரு அற்புதம், மிரக்கல்ஸ் அற்புதம் செய்யும் ஆண்டவர்னு சொல்கிறார். சொல்லிட்டு என் பின்னை வாருங்களை மனுஷரை பிடிக்கிறவளாக்குவேன் என்றார். யாரை போய் பிடிக்க போகிறோம்? எப்படி போன வெள்ளம் வந்திருக்கு, எங்கள் கம்மலில் ஒரு 40 லட்ச ரூபா தான் லாஸு. 10 கிலோமீட்டர் டேனிக்கு 26 கிலோமீட்டர் சுற்றி போகிறேன். 5 கிலோமீட்டர் சாலை, 5 இடத்துல சாலை மறியல், 26 கிலோமீட்டரில் 5 கிலோமீட்டர் சாலை மறியல். பசியில் ரொம்ப நொந்து நூலாகி லோ சுகர் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளே போய்கிட்டு இருக்கேன். மீன் குழம்பு சாப்பாடுனாங்க. எங்கடா மீன் கிடச்சிதுன்னு, இந்த வெள்ளத்தில் மீன் தண்ணி வந்தது, அதில் மீனை பிடிச்சிட்டு வந்துட்டான். பெரிய பெரிய மீன் வந்துட்டுன்ட்டான். தண்ணி வந்து அவன் அவஸ்தையில் இருக்கான். அங்கே இருக்க எங்களுடைய நண்பர்கள், எங்களோடு உடன் வேலை செய்யும் மக்கள் துண்டு போட்டான், தண்ணியில் மீனை பிடிச்சிட்டு வந்துட்டான். மீன் எதுக்கு? உணவிற்கு. ஒருவேளை நம்மை மனுஷரை பிடிக்கிறவளாக்குவேன்னு ஆண்டவர் சொல்றார். நம்ம எப்படி போய் மனுஷரை பிடிக்க போறோம்? ஏசு நல்லவர், ஏசு ரட்சிக்கிறார், ஏசு உன்னை மன்னிக்கிறார் நம்ம போய் சொல்றோம். அவர் சொல்றாங்க, நீயே உன் புருஷனை மன்னிக்கல, நீ என்ன வந்து எனக்கு மன்னிக்கிறார் சொல்ற, இங்க வராத, இடத்த காலி பண்ணுங்கிறாங்க. கேட்குறாங்கல்ல, நீயே கடவுள் சொல்லிருக்கா மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் 5 தாலந்து ஒருத்தன் வாங்க, 50 காசு மன்னிச்சா 500 தாலந்து அவன் மன்னிக்கலை, அவனை மன்னிக்கலை. உங்கள் சகோதர குற்றங்களை மன்னிங்களேன்னு மத்தேயு 18:35 சொல்றார். மன்னியுங்கள், ஃபர்கிவ்னஸ். ஏன்னா இயேசுடைய மெசேஜே மன்னிப்பு தான். சிலுவை இயேசுடைய மெசேஜ் மட்டும் இல்லை, நான் வைத்திருக்கிற பைபிள், நீங்கள் வைத்திருக்கிற பைபிளே மன்னிப்பு தான். போன வாரம் நம்ம சிந்தனை பண்ணியிருப்பீங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் இலைகளை தச்சு கொண்டாங்க 2ஆம் அதிகாரத்தில். ஆனால் ஆண்டவர், நீ அதை சாப்பிட நாளில் சாகவே சாவ. நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும்? அவங்கள க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த உலகம் எப்படி இருந்திருக்குன்னு எனக்கு தெரியல. மன்னித்து விடுதலை கொடுத்தார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், வெளிப்படுத்தல் 22, 21 வரையும் மன்னிப்பை பற்றி தான் சொல்லுது, ஃபர்கிவ்னஸ். அந்த மன்னிப்பு, ஒருவேளை இந்த மனுஷரை பிடிக்க போகணும், நம்ம மன்னிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? மன்னிப்பு என்பது நம்முடைய பிராக்டிக்கல் லைஃப்ல, பிறருக்கு மாடல் லைஃப் இருக்கா? கடந்த நாளில் ப்ளூவே
2 வருஷத்துக்கு முன்னால் கொரோனாக்கு முன்னால் ப்ளூ வேலி ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு. கொரோனா வந்தோன்னா ப்ளூ வேலியை மறந்துட்டான். இப்போ கொரோனா வந்து முடிஞ்ச பிறகு இப்போ ரம்மி ஆட்டம் வந்திருக்கு. ரம்மி தீவிரமாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ப்ளூ வேலினா என்ன? திமிங்கலத்துக்கு பேர் மற்றொரு பெயர் ப்ளூ வேலாம், ப்ளூ வேலியா. ஒரு ஏரோப்ளைன், பெரிய ஏரோப்ளைன் 350 பேர் போகும். ஏன்னா அது 80 பேர் போகிற ஏரோப்ளைன் இருக்குது, 180 பேர் போகிற ஏரோப்ளைன் இருக்குது, 350 பேர் போகிற ஏரோப்ளைன் இருக்குது, 450 பேர் போகிற ஏரோப்ளைன் இருக்குது. அதே மாதிரி 3 மடங்கு பெருசு தான் அந்த ப்ளூ வேல் திமிங்கல மீன். ஒரு சாதாரண பெரிய யானையை விட 6 மடங்கு இடம் அதிகமாக. யானையை பார்த்துருக்கீங்க, செவுடனும் குருடனும் யானையை சித்தரிச்சாங்க. 2 குருடன். யானையுடைய கால் எப்படி இருக்குன்னா பில்லர் மாதிரி இருக்கும், தூண் மாதிரி இருக்கு. யானுடைய காது சொலவு மாதிரி இருக்கு, சொலவு தான் யானை காது. இப்படி 2 பேரும் சின்ன வயசுல படிச்சிருப்போம் புத்தகத்தில். அப்படிப்பட்ட பெரிய யானை மாதிரி 6 மடங்கு எடையாம். பெரிய கப்பலை மாதிரி 2 மடங்கு எடையாம் ஒரு திமிங்கலத்துடைய எடை. அவ்வளோ எடை இருக்க ஒரு மீன் தான் யோனாவை விழுங்கிச்சு. ஒரு மீன் போய் யோனாவை விழுங்க முடியுமா? இன்னைக்கு மீனை முழுசாக பொறிச்சு விற்கிறாங்க, தலையை கூட எடுக்காம. இன்னைக்கு உணவு எங்கே பார்த்தாலும் ஃபுட் கோர்ட்டில், உணவு கலாச்சாரத்தில் வீட்டில் சாப்பிட்றத விட்டுட்டு ஹோட்டலில் சாப்பிட்ற காலம். இப்போ வீட்டில் சாப்பிட்டா பேடு, ஹோட்டலில் சாப்பிட்டா குட்டு. எங்கள் அம்மா காலத்தில் ஹோட்டலில் சாப்பிட்டா பேடு, வீட்டில் சாப்பிட்டா குட்டு. நல்லவன் ஹோட்டலில் சாப்பிடணும்னா எங்கள் அம்மா கேட்பாங்க, நல்லவன் போக மாட்டான், கெட்டு போனவன் தான் போவான். முந்தா நாள் நம்முடைய வசந்த் பேக்கரிக்கு ஒரு பிரச்சனை போன வாரம், ஜெபம் பண்ணிக்கோங்க. அவனுக்கு விரோதமான மக்கள் தீவிரவாதம் போய் அவங்க எல்லா இடத்தையும், அவனை வந்தது ஏதோ ஒரு பிரச்சனை. ஆனால் அவனுடைய ஹோட்டலெல்லாம் போய் செக் பண்ணுறாங்க. கெட்டு போன மீன் வச்சுருக்காரு, 1 வருஷத்து மீன் உள்ள ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காரு, 2 வருஷத்து சிக்கனை உள்ள வச்சுருக்கிறாரு, நூல் வருது, சும்மா போய் செக் பண்ணாங்க. இதைத்தான் நம்ம இன்னைக்கு விரும்பி சாப்பிட்டுருக்கோம் ஃபுட் கோர்ட். அது எப்படிப்பட்டது என்பதற்காக விளக்குவதற்காக சொல்கிறேன். ஃபுட் இன்னைக்கு எவ்வளோ மோசமாக இருக்கு. இன்னைக்கு ஸ்டமக் ப்ராப்ளம், அல்சர், ப்ரெஷர், இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் ஃபுட்டு. இந்த உணவு வந்து இன்னைக்கு ஸ்ட்ரீட் ஃபுட் கோர்ட், கண்டதை சாப்பிட்றது உட்காந்து. சிக்கனில் பல வெரைட்டி, ஒரே சிக்கனுக்கு 100 பேர் 200 பேர், எல்லாம் கோழி தான், பிராய்லர் தான், ஊசி போட்டு வளர்றதான். அதில் இப்போ அந்த அக்கா சொன்னாங்கல்ல, மகனுக்கு பேரனுக்கு இத்தனை ஊசி போட்டதால் என்னாச்சு? லங்ஸு கட்டுச்சு, நுரையீரல் கட்டுச்சு, கிட்னி கட்டுச்சு, ஜெபிச்சோம் சரியாச்சு. இதே மாதிரி கோழி வளர்வதற்கு ஒரு ஊசி, பிறப்பதற்கு ஒரு ஊசி, அதை கடியாகிறதுக்கு ஒரு ஊசி, இப்படிலாம் போடுறான். அந்த ஊசி எங்கே வந்தால் மூடலுக்குள்ள. அதனால சிக்கனே சாப்பிடக்கூடாதுங்கிறான், பிராய்லர் சிக்கனே சாப்பிடக்கூடாதுங்கிறான். ஆனால் இன்னைக்கு அதிகமான விற்பனை, ஹெவி சேல்ஸ் பிராய்லர் சிக்கன் தான். டேஸ்டி, விதவிதமாக மசாலா, விதவிதமான எண்ணெய். அப்படி அந்த ஃபுட்டு பேக்கரியில் போய் செக் பண்ணாங்க. அப்படி நம்ம இந்த மீனை பார்த்துருக்கோம், இந்த மீனுக்குள்ளே எப்படி போக முடியும் இங்கிறது நம்முடைய கேள்வி. ஆனால் ஒரு சாதாரண ப்ளூ வேல் சுறா மீனுடைய எடை நம்ம எடையை விட 1000 மடங்கு அதிகம், 2000 மடங்கு அதிகம். இப்போ சாதாரண ஒரு மனுஷனை விழுங்கிறோம். அது தன்மை, அது வந்து யானை முன்னால் போனால் திரும்பி பார்க்காது, திரும்பி வந்து சண்டை போடாது, போய்கிட்டே இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு முன்னால் யார் அதை தடை பண்ணாலும் க்ளோஸ் பண்ணிடும். அதுக்கு முன்னால் வந்து சிங்கமோ புலியோ அடிக்க முடியாது, தூக்கி போட்டுரும், மிதிச்சிடும். பின்னால் இருந்து அடித்தா ஒன்றும் பண்ணாது. அதுதான் யானையுடைய தனித்தன்மை, குட் குவாலிட்டி. முன்னால் மட்டும்தான் போகும், நோ ரிவர்ஸ். அதே மாதிரி ப்ளூ வேலி தன் கடல் வாழும் நிலங்களில், உயிரினங்களில் மிகவும் பெரியது என்பதால் யாரையும் மதிக்காது, கீழ்ப்படியாது, பெருமையாக போய்கிட்டே இருக்கும், குட்டிகளெல்லாம் பார்க்காது. அதுக்கு விரோதமாக ஷிப்பு இருந்தாலும் ஒரு தள்ளி விட்டுருமா, ஷிப்பை கவுத்திருமா. அதே மாதிரி அந்த மீன் கொஞ்சம் தூரத்தில் இருக்குன்னா அந்த பக்கம் போவாதான் அந்த ஷிப்பு. அதே மாதிரி ப்ளூ வேலி என்பது மனுஷனுக்குள்ள ஒரு பெருமையை வளர்த்து, ஒரு வீடியோ கேமை கொடுத்து, அதை பார்த்து அதிலிருந்து நீ செத்துப்போன்னு சொல்கிறதான் அந்த ப்ளூ வேலி. நீயா இருக்கிற அந்த ப்ளூ வேலி பார்த்தா மொட்டை மாடிலேருந்து குதிச்சான், பிளேடை வச்சு கையை அறுத்துக்கிட்டான், கழுத்தை அறுத்துக்கிட்டான், சூசைட் தான் பண்ணான்.
ஆனால் அது அப்படி ஒரு கிறுக்காக்கிறது, பெருமைக்குள்ளே கொண்டு போயிருது. அந்த பெருமை கடைசியில் நீ ஏன் இருக்கணும், மரணத்தை நோக்கி கடந்து போ. அப்படிப்பட்ட ப்ளூவேல் மீன், அந்த மீனானது தன்னை மாற்றிக்கொள்வதற்கு தான், தன்னை பெருமையிலிருந்து, அதுதான் 2 என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. நம்ம ஆண்டுடைய சன்னிதானத்தில் எப்பெல்லாம் நம்மளை ஹம்பிள் பண்றோமோ, லூக்கா 18 2 பேர் ஜெபம் பண்ண போனா, ஒருத்தன் ஜெபம் பண்ணா, நான் ஆசீர்வாதத்தை காணிக்க எடுத்தேன், நான் ஏழை எடுத்தேன், சர்ச்சை பெருக்கினேன், நான் யூத் மீட்டிங் நடத்தினேன், சண்டே ஸ்கூல் நடத்தினேன், நான் பெண்கள் யூத்துக்கு போனேன், நான் வில்லேஜ் மினிஸ்ட்ரிக்கு போனேன், சர்ச்சைக்கு இவ்வளோ காணிக்க கொடுக்குறேன், நான் சர்ச்சில் இத்தனை வருஷம் செக்ரட்டரி, இத்தனை வருஷம் ட்ரெஷரரு, சர்ச்சில் நான் இவ்வளோ பெருமை, நான் இவ்வளோ பெரிய ஆளுன்னு ஒருத்தன் ஜெபம் பண்ணான். தன்னுடைய பெருமைகள், தன்னுடைய வேலையெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணான். ஒருத்தன் ஜெபம் பண்ணா, அந்த கேட்டுக்கு வெளியே 4 பேர் உட்கார்ந்துருக்காங்க, காலையிலேருந்து முதல் சர்வீஸ்லேருந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள போல வெளியே நின்று, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும், பாவியாகிய என்மேல், அந்த ஜபம் தான் கேட்கப்பட்டது. இந்த பெருமை, தான் செய்த நல்லதை சொல்லி, கடவுளுக்காக உழைத்ததை சொல்லி, நான் அந்த மீன் பிடிக்க போறேன், இப்படி எல்லாம் மாட்டினேன், இப்படிலாம் செஞ்சேன்னு பெருமை எவன் பேசுறான்னு பெருமையுள்ள ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணான். தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்றப்போ அந்த ஜெபம் தான் கேட்கப்பட்டுச்சு. ஒருவேளை ப்ளூ வெல், அந்த திமிங்கலத்தை போல், நான் சரியான திமிங்கலண்டான்ங்கிறான்ல, திட்டுறப்போ சொல்லுவான், நான் சரியான திமிங்கலம் நீம்பேன். கோபம் வந்துருச்சுன்னா, திமிங்கலத்தை போல் பெருமையுள்ள மக்களாய் அல்ல, நம்மை தாழ்த்தி ஆண்டுடைய சன்னிதானத்தில் ஜெபிக்கிறப்போ நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படுதுங்கிறப்போ நிறைய பேர் அதை பார்த்து மாறணும். பக்கத்து வீட்டுக்காரங்க மாறணும், இப்படி இருக்காங்களே. அந்த சாட்சியான வாழ்வை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நான் பெருமைகளை பேசுறப்போ ஆண்டவர் அங்கே இல்லை. நாங்கள் யார் தெரியுமா, எங்க திறமை என்ன தெரியுமா, எங்க வேலை எவ்வளவு தெரியுமா, இதை பேசுறப்ப அங்கே ஆண்டவர் இல்லை. ஒருவேளை நாம் ஆண்டவற்றை எப்படிப்பட்ட மக்களாய் வந்திருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி, தகப்பனே எங்களோடு பேசுங்கப்பா, உம்முடைய கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே நோக்கி பார்த்தோமா, நீங்க பேசுங்கப்பா. என் கண்மலையும் என் மீட்புரிமைய கர்த்தாவே, வாயின் வார்த்தைகளும் அமர்ந்திருக்கிற ஒரு இடத்தின் தியானங்களும் சமத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். அன்புக்குள்ளே ஆண்டவரும் ரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் அனைமந்தத்துடைய தாட் ஒரு ஃபிஷ்ஷோட படம், பிக்சர் இருக்குது. அதில் நம்ம பேர், நம்ம யாரை புதுசாக சர்ச்சைக்கு கூட்டிகிட்டு வராங்கிறத அதில் எழுதணும். அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அவங்களோ ஜெபம் பண்ணி நம்ம சர்ச்சைக்கு அவங்கள கூட்டிகிட்டு வரணும். புதிய முயற்சி. ஏன்னா திருச்சபையில் அநேக மக்கள் திருச்சபை மெம்பரோட வாழ்க்கையோட பயன் மாற்றப்பட வேண்டும், வாழ்க்கை தரம் மாற்றப்பட வேண்டும். ஏன்னா கிறிஸ்தவன் ஒரு மதம் அல்ல, ஒரு மார்க்கம். மனம் மாறுதல்லாம் கிறிஸ்தவம். அப்படிப்பட்ட மனம் மாறுதலுக்கு நாம் அர்ப்பணிப்புள்ள மக்களாய் காண வேண்டும் என்பதுக்கு தான் ஃபிஷ்ஷை போட்டு ஃபிஷ்ஷை தொங்க விட்டுருக்காங்க, ஹேங்கிங்கில் தூக்கிக்கிட்டே இருக்குது. அதேமாதிரி நம்ம மற்றவங்களை பார்த்து நம்மளுடைய அன்பின் மூலம் அவங்கள கூட்டிகிட்டு வரணும். நம்ம போய் அவங்கள ஹேங் பண்ணி கயிறை போட்டோ துப்பாக்கி வச்சோ கூப்பிட்டு வர முடியாது. அவங்கள அன்பினால் கூட்டிகிட்டு வரணும். அந்த அன்பினால் கூட்டிகிட்டு வர தான் இன்றைக்கி நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லெண்டல் ஏ டைம் ஆஃப் ரீகான்க்ளூஷன், ஒப்புரவு வாக்குதலின் காலம், உறவுகளை சீர்படுத்தும் காலம். நம்முடைய உறவுகளை சீர்படுத்தணும். ஒரு அப்பா ஒரு மகன், அப்பா மகன்கிட்ட சொல்கிறாரு, ஊரை சுற்றக்கூடாதுடா, ஒழுங்காக படிக்கணும்டா, ஒழுங்காக காலேஜுக்கு போகணும், பீச்சு பார்க்கு ஹோட்டல்லாம் போகக்கூடாது, சர்ச்சுக்கு ஒழுங்காக வரணும், சர்ச்சில் உள்ளே உட்காரணும், வெளியே பைக்கில் உட்காந்துருக்கக்கூடாது, சர்ச்சில் சர்வீஸில் அட்டன் பண்ணணும், சர்ச்சினுடைய ஆக்டிவிட்டீஸில் உன்னை அர்ப்பணித்து கொள்ளணும் இன்னும் அட்வைஸ் கொடுத்தாரு. ஆனால் ரோட்டில் தான் இருப்பான். இந்த உள்ள 4 தம்பிமார் உட்காந்துருக்க உள்ளே தான் உட்காந்துருப்பான். அப்போ அவன் உட்காந்துருக்கோம், என்னப்பா என்னையை மட்டும் சுற்றக்கூடாதுங்கிறீங்க, காலேஜ் 10 மணிக்கு 4 மணிக்கு முடியுது, பஸ்ஸு வாசி ஸ்டூடெண்ட்டுக்கு, நீ துட்டு கொடுக்க போகிறதில்ல, அங்கே இறங்கி ஒரு ரவுண்டு அப்படி போயிட்டு வரேன், இதில் என்னப்பா தப்பு சொல்கிறான். இல்லைடா அப்படிலாம் சுற்றக்கூடாதுன்னு அப்பா அட்வைஸ் கொடுக்குறாரு அந்த மகனுக்கு. அவன் கேட்குறான், ஏசு மட்டும் ஊரை சுற்றினார, சுற்றி திரிந்தாருன்னு சொல்லியிருக்க, அது என்ன நான் ஏன் சுற்றக்கூடாதுன்னு கேட்குறான். ஏசு சுற்றி திரிந்தார் இருக்குல்ல, கலிலேயா போனார்,
சமரியா போகிறாரு, எருசலேம் போகிறாரு, காட்டுக்கு பகுதிக்கு போகிறாரு, போட்டில் போகிறாரு, வனாந்தரத்துக்கு போகிறாரு. இயேசு மட்டும் சுற்றி தந்தாரு, நான் ஏன் சுற்றக்கூடாதுன்னு அப்பாட்ட திரும்பி ஒரு கேள்வி ஆப்ஷன் கொடுத்தான். அப்பா கேட்டார், இயேசு சும்மா சுத்தலடா. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்லுது, நசரனாய் இயேசுவை தேவன் பசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் நன்மை செய்கிறாரும் பிசாசின் கட்டுகளை உடைத்தறிகிறான் சுற்றி தந்தார். அவர் சும்மா ஊரை சுத்தலன்னு சொன்னார். ஒருவேளை நான் ஊரை சுத்துறது நியாயம் இருக்கணும், ஊரை சுத்துறதுல ஒரு நியாயம் இருக்கணும். சும்மா ஊரை சுத்துறதுல என்கிட்ட ஒரு ஏஜெண்ட், ஆதி காலத்தில் ஒரு ஏஜெண்ட் உண்டு என்கிட்ட, எனக்கு ரொம்ப பிடிச்ச தம்பி. அவங்க கூட சேர்ந்து ஒரு 10 பேர் இருக்காங்க. எல்லாம் பெரிய பணக்காரனாக இருக்கான். அவன் மட்டும் இன்னும் சாதாரண ஒரு ஆளாக இருக்கான். என்னடான்னா 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுவான், பெட்ரோல் காரியான வீட்டுக்கு வந்துடுவான். என்கிட்ட 6000 ரூபா வாங்குவான், ஒரு நாளைக்கு 200 ரூபாய்க்கு பெட்ரோல் ஃபுல் பண்ணுவான், டேங்க் ஃபுல்லாகிரும், பெட்ரோல் காரியான வீட்டுக்கு வந்துடுவான். சும்மா சுற்றி வந்து இன்றைக்கும் அதே நிலைமையில் தான் இருக்கேன். இன்றைக்கி நான் 6000 ரூபா தர முடியாதுப்பான்னு ரொம்ப நாள் ஆச்சு, கொடுக்க மாட்டேன்ட்டேன். நீ சும்மா சுற்றுறேன்னு. இன்னும் அவன் திருந்தலை. இன்னும் கஷ்டம், வேதனை, உணவுக்கு வர அவன் ஒய்ஃப் வேலைக்கு போய் கொத்தனார் வேலைக்கு போய் தான் அவன் ஒய்ஃப் சோறு போடுது அவனுக்கு. ஆனால் அதே நேரத்தில் மற்றவங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க. சும்மா சுற்றி வந்து ஒன்றும் யூஸ் இல்லை. அப்போ சுற்றி வராமல் ஆண்டுடைய அழைப்புக்கு நாம் ஏற்ற மக்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டுடைய அழைப்பு நமக்கு என்ன இருக்கு, ஆண்டுடைய காலிங் என்கிட்ட என்ன இருக்கு. இப்போ நம்மகிட்ட சானிட்டரி இன்ஸ்பெக்டர் இருக்கார், அருள் செல்வதாஸ். அநேகருக்கு உதவி செய்கிற ஒரு தம்பி. எந்த நேரத்திலையும் லஞ்சம் வாங்காமல், இன்னைக்கு லஞ்சம் வாங்காத ஒரு மனுஷன். வாங்குறவனை பற்றி அவன் கவலைப்படுறதும் இல்லை, அவன் வாங்குறான்னு கவலைப்படுறதும் இல்லை, இவர் வாங்குறதில்லை. அவனை மாதிரி ஒரு ஆள் இருக்க போய் தான் ரயில் ஓடுதுன்னு ஒருத்தர் சொல்கிறார். ஒருத்தர் போய் எங்கள் அண்ணன் ஒரு வேலையாக பேசினார். அவர் லஞ்சம் வாங்க மாட்டார், எங்கள் ஊருக்கார். அப்போது அவர் லஞ்சம் வாங்கினோன்னா எங்கள் அண்ணன் என்னென்ன எப்படி இருக்கீங்களேன்னார். அவர் சொன்னார், தம்பி கோயில், என் ஒய்ஃபும் பைத்தியக்காரங்கிறா, என் மகனும் பைத்தியக்காரங்கிறான், நீ என்னைய பைத்தியக்காரன்னு சொல்கிற. எனக்கு தெரியும் நான் ஒரு ஆள் தான் லஞ்சம் வாங்கலை, மற்றவெல்லாம் லஞ்சம் வாங்குறான். எதுக்கு நான் ஒரு ஆள் லஞ்சம் வாங்காமல் இருக்கேன்னா, நான் ஒரு நாள் ரிட்டையர்ட் ஆகி எங்கள் ஊருக்கு போவேன். சென்னையில் ஏறி தென்காசிக்கு போனோம். நானும் லஞ்சம் வாங்கிட்டா ஒருத்தன் இன்ஜினை விற்றுருவான், ஒருத்தன் காடு பெட்டியை விற்றுருவான். அது விற்காமல் இருக்குன்னா ஒரு ஆளாவது லஞ்சம் வாங்காமல் இருக்கேன். இதே மாதிரி லட்சத்தில் ஒருத்தரமாவது இருக்கணும்னாதான். அதுதான் நம்முடைய அருள் செல்வதாஸ். அவரால் முடிஞ்ச உதவி செய்வார், லஞ்சம் வாங்க மாட்டார், லஞ்சம் வாங்காத ஒரு மனிதன். அதே மாதிரி கடவுள் ஒவ்வொருவரையும் ஒரு அழைப்புக்கு அழைத்திருக்கிறார். ஒரு டாக்டர்கிட்ட போனால், நீ பொம்பளை நான் உன்னைய பார்க்க மாட்டேன், நீ ஆம்பளை உன்னைய பார்க்க மாட்டேன், நான் வந்து ஜாதி உன்னைய பார்க்க மாட்டேன்னு சொல்லுவாரா டாக்டரு? ஒரு டிரைவர் சென்ட்ரலில் இறங்கி ஆட்டோவில் வீட்டுக்கு போனால், இல்லை உங்கள் பொறுக்குப்பேட்டைக்கு வரக்கூடாதுன்னு அவர் சொல்கிறதுக்காக பப்ளிக் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேட்ஜ்னு அதுக்கு பேர். எந்த இடத்துக்கு கூப்பிட்டாலும் என்ன பண்ணணும், போகணும். அதுதான் பேட்ஜ், அதுதான் பப்ளிக் டிரைவரோட வேலை. இந்த ஊருக்கு வரமாட்டேன், இந்த இடத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. அவர் சொன்னால் ஒரு பேட்ஜ் கேன்சல் ஆகிடும், கேன்சல் பண்ணிடலாம். அதுதான் பப்ளிக் டிரைவருடைய ஒரு வேலை. ஒருவேளை ஒரு இன்ஸ்பெக்டர், இல்லைங்க உங்கள் தெருவுக்கு வர முடியாதுங்க, உங்கள் தெருவில் நல்லவங்க இல்லைன்னு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்ல முடியுமா? ஃபயர் சர்வீஸ் தீ பிடிச்சுன்னு சொன்னால் 101க்கு 103க்கு ஃபோன் பண்ண, 101 103 ஃபோன் பண்ணோன்னே வேகமாக வருவாங்க. எதுக்கு தீ பிடிச்சதில்ல, முதலாவது தீ அணைப்பாங்க. அதுதான் அவருடைய ஒர்க்கு. மிலிட்ரி மேன் எங்கே நம்முடைய தேசத்தை விட்டு ஆக்கிரமிப்புனா அவங்கள போய் பிடிக்கதான். அதே நேரத்தில் இது அவங்களுக்கு கடமை மட்டுமல்ல, யாருக்கு எப்போ செய்யணுங்கிறதில்ல, ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் செய்ய வேண்டும். ஜாதி, மதம், இனம், மொழி என்ற ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் பிறருக்கு உதவுகிற மக்களாய் காணப்பட வேண்டும். அதுதான் டாக்டர், அதுதான் டிரைவர், அதுதான் காவல்துறை, அதுதான் ஃபயர் சர்வீஸ், அதுதான் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் வேலை. ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லா மக்களுக்கும் உதவி செய்கிற மக்களாய் காணப்பட வேண்டும். ஏற்றத்தை எதையுமே சொல்லக்கூடாது. ஏன்னா 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 1:9 சொல்றது, அழைக்கிறவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்களை அழைத்தவர் உண்மை. அந்த அழைப்பிற்கு நாம் பாத்திரவான்களாய் நடக்கப்பட வேண்டும். ஒருவேளை இன்னைக்கு இந்த மீனை போய் நான் பிடிச்சிட்டு என் மக்களை நான் பிடித்து வர ஆண்டவர் உங்களை நான் அழைக்கிற ஆண்டவர்கிட்ட நாம் பாத்திரவான்களாய் காணப்பட வேண்டும். பாத்திரவான்களாய் காணப்பட நான் எப்படிப்பட்ட மக்களாய் இருக்கிறோம்? அழைத்த அழைப்பிற்கு நாம் பாத்திரவான்களாய் காணப்பட நாம் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? அழகா ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்தை வாசிக்க கேட்டோம்.
யோசேப்புடைய சரித்திரம் பிடிச்ச சரித்திரம், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் நல்லா சொல்லுவோம். ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக அந்த கதையை சொல்லுவோம். ஸ்டோரி இப்படிதான் இருந்திருக்கணும், நல்ல வித்தியாசமாக. ஏன்னா எல்லாத்துக்கும் அது ஒரு பிடித்த ஒரு பகுதி, ரொம்ப ஒரு தெளிவான பகுதி. யோசேப்பு அந்த 45ஆம் அதிகாரத்தில் சொல்கிறப்போ தன்னை சிந்தனை பண்ணுறார். முதலாவது தன்னை டெஸ்ட் பண்ணுறார். அவங்க சகோதரர்களை பார்த்த உடனே அழுகிறான். எதுக்கு அழுதான்னா, 17 வயசுல கிணத்துல தூக்கி போட்டியடா அப்பா, அங்க பாம்பும் பலியும் தாண்டா இருந்தது அப்பா, தூக்கி போட்டியடா. அதுல ஒரே ஒருத்தருக்கு ஆண்டவர் எண்ணத்தை கொடுக்குறார், யூதாக்கு. ஏய் தம்பி இல்லை, கூட பிறந்தவன் இல்லை, இருமை பிறக்க முடியுமா, ஒரு அம்மா இல்லை. அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களை ஆண்டவர் உருவாக்குறார். 10 பேர்ல ஒருத்தனுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் வருது. ஏன்னா இவனும் சேர்ந்துன்னா அன்னைக்கு அவனை கொண்டிருப்பாங்க. கொல்ல வேண்டாண்டா, கிணத்துல தூக்கி போட்டுருவான். கிணத்துல தூக்கி போட்ட பிறகு திரும்ப ஒரு யோசனை, கூட பிறந்தவன்ல என்ன பண்ணிட போறான், டே இந்த வேலை வரான், அவன்கிட்ட கொடுத்துடலான்டா, குழைச்சிக்குவான், கொடுத்துருவான்டா. அந்த திங்கிங் அவன் சொல்றப்போ 9 பேரே இல்லை நான் அவனை கொல்லுவோன்னு அவனுக்கு எண்ணம் வரல, அவனை நான் வெட்டிடுவேங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்கு வரல. அந்த உபயோகப்படுற தன்மை ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை உங்களுக்குள்ள கொடுக்கிறார். ஏன்னா என்னை ஆட்டி படைக்கும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அழகா சொல்றப்போ, யாக்கோபு சொல்றப்போ, அப்படி சித்தத்துக்கு ஒப்பு கொடு, அப்படி சித்தம் இல்லாம எதுவுமே நடக்காது. யோபு சொல்றப்போ, நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு தோத்திரம். ஆபிரகாமிட்ட கூப்பிட்டு, உன்னை ஒரே பேரான, உன்னை ஒரே ஏக புதல்வனும் உன் சொந்த மைந்தனும் நீ விசுவாசிக்கணும், கொண்டாது பலியிடுனா அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டார்ல. அந்த எண்ணம் வந்துருச்சுல அவருக்குள்ள. நீங்க தண்ணிக்கப்பா 100 வயசுல உங்களுக்கு கொடுத்துட்றேன், ரெடியா கொடுத்துட்டார்ல. அப்படி அவர் ரெடியா. யோசிப்பு இதெல்லாம் திங்க் பண்றார். அங்க வந்தேன், நல்லவனா இருக்கும்னு நினைச்சேன், ஆனா நல்லவனுக்கு என்ன இல்லை, காலம் இல்லை, வாழ்வு இல்லை சொல்றார். சொல்லியிருக்கலாம், ஆனா சொன்னதா வேதம் சொல்லப்படல. நல்லவனுக்கு என்ன இல்லை, இருந்தாலும் என் உண்மையை விட்டு அவர் வெளியே போல. அதெல்லாம் சொல்றார். கடைசியாக சகோதரரே, உண்மையிலவையிலோ ஒழுக்கம் உள்ளவையிலோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ நற்கீர்த்தி எதுவோ, உண்மையான வாழ்வு மட்டும்தான் ஆண்டவருக்கு வாழ்வு கொடுக்கும். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண, நீதிமொழிகள் 28:20 நினைக்கிறேன், உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீங்க சகோதரே நச்சிருந்துங்கள், உண்மையாய் இருங்கள் என்று பவுலடிகள் சொல்றாங்க. நீங்க நச்சி பொருந்துங்க, உண்மையாய் இருங்க ஆண்டவர்கிட்ட. அந்த உண்மையானது அவனுக்கு ஒரு இடத்துக்கு வந்து ஒரு நாட்கள், ஏற்ற நாட்கள், அந்த 17 ஆண்டுகள் அவனுக்கு கழியுது. அவனுடைய 30வது வயதில் உலக மீட்பர், இந்த உலகத்தை மீட்பதற்காக, இந்த உலகத்தின் அந்த சுவிசேஷ பணியை ஏற்றுக்கொண்ட அந்த வயது 30. அதே 30 வயதுல தன் குடும்பத்திற்காக, இந்த நாட்டை மீட்டுக் கொள்வதற்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து ஒரு ராஜாவாக மாறுகிறார், ஒரு அதிபதியாக மாறுகிறார். அதெல்லாம் திங்க் பண்ணிட்டான். சகோதர பார்த்து அழுகிறான். நீங்கள் அன்னைக்கு வித்து போடலன்னா நான் இன்னைக்கு என்ன இருக்க முடியாது, ராஜாவாக இருக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, பழி வாங்குற படலை மட்டும்தான். என்னையே சொல்லிட்டல, உன்னைய டிரான்ஸ்ஃபர் பண்ணியே அனுப்புகிறேன், என்ன பண்ணு பாரு. இன்னைக்கு பழி என்னையே சொல்லி முதல்ல தூக்கி அவனை விட்டு கொடுக்குற தன்மை இல்லை, பழி வாங்குற தன்மை மனிதனுக்குள்ள. அந்த பழி உணர்ச்சி ஒவ்வொரு மனிதன் இருக்கு. ஒருவேளை 1,00,000 பேர்ல ஒருத்தன் தான் பழி உணர்ச்சி இல்லை. அந்த பழி உணர்ச்சி யார்கிட்டயோ அவன் வாழ்க்கையில் முன்னேற்றமான பாதைக்கு போய்கிட்டு இருக்கான். வாழ்க்கையில் வியாதி அவனை தாக்குவதில்லை, எந்தவித இடர்கள் அவனை தொடுவதில்லை, எந்தவித கஷ்டங்கள் வருவதில்லை. எனக்கு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் வாய்க்காத வேதம் சொல்லுது. உபாகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நான் என்று உனக்கு விதிக்கிற கட்டளையின்படி நீ கருத்தாய் கைக்கொள்வாயானால் உலகத்துள்ள சகல ஜாதிகளையும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். எப்ப நம்ம ஆண்டவருடைய கட்டளையை ஏற்றுக்கொள்றோமோ ஆண்டவர் ஒரு மேன்மைப்படுத்துவார். உங்களை நீ மேன்மைப்படுத்த ஆண்டவர். ஏன்னா அவர் யாருன்னு பார்க்கறதுல, இஸ்ரவேலை பார்க்கறதுல, யூதாவை பார்க்கறதுல, ஞானஸ்தானம் பெற்றவனை பார்க்கறதுல, நியாய பிரமாணத்தை கை கொள்வதை பார்க்கறதுல, ஆர்டினேஷன் வாங்கணும்னு பார்க்கறதுல, பேராயரை பார்க்கறதுல, ஐயரை பார்க்கறதுல, உண்மையா அவருடைய சன்னிதானத்தில் யாரு இருக்காங்களோ, யாரு உண்மையா அவருடைய பாதத்துல சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதம் வாய்க்காதே போகும். இதுதான் ஒப்புரவாகுது.
இந்த ஒப்புரவாகுதல் என்பது நம் ஆண்டுடைய சன்னிதானத்துல நம்மை ஒப்புவிக்க மக்களை காணும். அதுதான் அந்த ஒப்புரவாகுதல்னா அவர் சொல்றார், நான் பாரம் சுமந்து இது கழுத்து நோகிறது. புலம்பல் 5ஆம் அதிகாரத்துல சொல்றார், நாங்கள் பாரம் சுமந்து எங்கள் கழுத்து நோகிறது, நாங்கள் உழைக்கிறோம், எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லைன்னு அந்த புலம்பல்ல அந்த தீர்க்கதரிசி சொல்றார். வெயிட் அதே நேரத்தில் புலம்பல் 5:5 சொல்றார், 5:16 சொல்றார், பஞ்சத்தின் கொடுமையால் எங்கள் தோள்கள் அடுப்பங்கரை கரையை போல கருத்து போச்சான். யோசிப்பு அப்படித்தான் சொல்றேன், பஞ்சத்தினால என் தோல் கரையர்னு ஆயிடுச்சுப்பா, உணவு இல்லாமல் ஒட்டி. நான் அந்த காலாஸ்திரி பகுதிக்கு வில்லேஜ் மினிஸ்ட்ரிக்கு போய் இன்றைக்கி அந்த மக்கள் ரொம்ப நல்லா இருக்காங்க. நம் மினிஸ்ட்ரி நம்ம திருச்சபையிலேருந்து போய் நிறைய மிஸ்ரிகள் சந்தித்து நிறைய திருச்சபைகள் போய் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னால் அவர் குடும்பத்தை பார்ப்பேன். ஒரு வாலிப பெண் மகள், எங்கன யூரி போகிறனே தெரியாது, காலில் கயத்தை போட்டு கட்டி வச்சுருப்பான், போய்கிட்டே இருக்குமா, யூரின் போகிற இடமே. வாலிப பெண் மகள் வீட்டுக்கு வெளியே கட்டி போட்டிருப்பாங்க. அவங்க அம்மாவை பார்த்தா உணவு இல்லை, போயில ₹1 வாங்கிட்டா போயில ஒரு நாளைக்கு ஓடிடும் கதை. அந்த போயிலையை வாயில் வச்சிரும், வாயில் வச்சு அந்த கசப்பு அந்த உரைப்பு வயிற்றுக்குள்ளே போய் நாய் வயிறு மாதிரி ஒட்டிப்போம், பசியே தெரியாது. அதைத்தான் சொல்கிறார், எங்கள் தோள்கள் அடுப்பங்கரியை போல கருத்து போச்சு, நாங்களுடைய பஞ்சம். புலம்பல் 5:14 சொல்கிறார். அதான் இயேசு சொல்கிறப்ப, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கள் நீங்கள் எழும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்கிறார். அந்த வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்கள் இடத்தில், அதுதான் யோசிப்பு இயேசுவினிடத்தில் இவ்வாறு இப்படிக்கு ஆண்டு இடத்துல வந்தார். வந்ததால் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அந்த 2 கொரிந்தியர் 13:11 சொல்றார், கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள், நற்செய்தி பொருந்துங்கள், ஆறுதல் அடைங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், அப்பொழுது சமாதானம் உங்களுக்குள்ள இருக்கும், அன்பும் சமாதானமும் நீங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார்னு சொல்றார். எப்போ நம்ம ஆண்டோடைய சன்னிதானத்தில் வேதனையோடு துன்பங்களோடு இருக்கிறப்போ, அந்த வேதனையின் மத்தியில் கடவுள்கிட்ட நம்ம கேட்குறப்போ அந்த ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அவர் நம்மை நோக விடுறதே இல்லை. ஏன்னா அவருடைய ப்ளஸ் பாயிண்டே மனுஷனுக்கு விடுதலை கொடுப்பதற்கு தான் உலகத்திற்கு வந்தார். அவர் வந்ததை நோக்கம் எல்லா மக்களுக்கும் நற்செய்தி, சமாதானம். அது 49:10 சமாதான கர்த்தருங்கிறார். அந்த மிக 5:2 சொல்றாரு, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, யூதாவில் சிறியதாயினால் உன்னை ஆளப்போகிற இடத்தில் பிறப்பார். என்னை ஆளப்போகிற இடத்திலிருந்து பிறக்கணும்னா என்று எனக்குள்ள சமாதானம் இருக்கணும், விட்டு கொடுக்கிற தன்மை இருக்கணும், இரக்கங்காட்டுற தன்மை இருக்கணும், ஒரு சாட்சியான மாடல் லைஃப் இருக்கணும். அப்பதான் ஆண்டவர் எனக்குள்ள இந்த பிறப்பாதான் உன்னை ஆளப்போகிற. ஒருவேளை என் குணந்தான் என்னை ஆண்டு கொண்டிருக்கோம், ஆண்டவர் என்னை ஆளவே முடியாது, என்னை கைட்னஸ் பண்ணுவார். இப்படி போகும்பாரு, நான் அந்த ரூட்ல போவேன், இன்னொரு முள்ளுக்குள்ள போறப்ப திருப்ப மாட்டாரு. இளையகுமார முடியாது, காசை கொடு, நான் போய் சாப்பிட போறேன்னு இளையகுமாரன் போறப்ப அவங்க அப்பா தடை பண்ணவே இல்லை. டேய் போவாதரா, டேய் பிள்ளையே நான் சொல்லவே இல்லை. கேட்டோன்னே சரி பகுதியா சொத்துக்களை பிரித்து கொடுத்துறாரு. இதே மாதிரி நம்ம மாமியாருக்கு சோறு போட மாட்டேன்னு சொன்னா போடாதன்னு சொல்ல மாட்டார், போடுன்னு சொல்ல மாட்டார். போடணும் என்பது நம்முடைய கடமை. உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு தெளிவா படிச்சு வச்சிருக்கோம். ஆனா நம்ம தெளிவாக எங்களுக்கே இல்லை, நம்ம ஏன் கொடுக்கணும்? அவங்களுக்கு 3 பிள்ளைகள் கொடுக்கட்டுமே, 3 பங்கு, 5 பிள்ளைகள் 5 பங்கு. இன்னைக்கு அத்தனை சொல்லிட்டு இருக்கோம். ஆனா வாழ்நாள் இதான் கட்டளை சொல்லிட்டார். இந்த ஏற்றுக்கொள்ற அன்னைக்கும் வாழ்நாட்கள் நீடித்திருக்கோம். நம்ம திருச்சபையில் ஒரு சகோதரர், ஒரு முக்கியமான சகோதரர், அவங்க அம்மா கை உடைஞ்சிருச்சு, ஓல்டேஜ், கெட்டு போட்டால் அவுத்து போட்டுருவாங்க, கிட்டுக்கிட்டுன்னு அவுத்து போட்டுருவாங்க. கிராமத்தில் தான் கூட்டியாந்துங்க வச்சுட்டார். ஊருக்கு போனதுல எண்ணத்தில் அந்த அம்மா ஒரு மாதிரி மைண்ட் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த அம்மா பக்கத்தில் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் உட்காருவார். காலையில் 1 ஹவர், சாயங்காலம் 1 ஹவர். அம்மாவுக்கு தலை செய்வார், பூ வைப்பார்,
அம்மாவை குளிப்பாட்டுவார், சாப்பிட்டியான்னு கேட்பார், என்ன செய்யுதுன்னு கேட்பார். இப்போ என்ன பண்ணணுங்க, அந்த அம்மா எடுத்துகிட்டு ஊருக்கு போகணுங்க, கூட்டிகிட்டு போகிறேம்மா, ஊரில் தானே இருக்கோம் அப்போன்னு சொல்லுவார். இப்போ ஊரில் தான் இருக்கோம் பார். அந்த அம்மாவை அப்படி நேசித்தார். ஒரு நாள் அவருக்கு ப்ரெஷர் வியாதி, கீழே விழுந்துட்டார், மண்டையில் அடிபட்டுருச்சு. என்ன பேசுகிறேன்னு அவருக்கே தெரியல. டாக்டர் சொல்லிட்டார், குறிப்பிட்ட டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஆனால் இன்றைக்கும் எவ்வளோ பேருக்கு வாழ்வு கொடுத்து கொண்டு இருக்கிறார். அந்த அம்மாவுக்கு செய்த நன்றி உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கான். இதுதான் பைபிள். நீ அம்மாவுக்கு சோறு போட, ஏன்டா சோறு போடலன்னு கேட்க மாட்டார். தோத்திரம் ஒரு எண்ணம் வருது, 5 பிள்ளையை 5 பங்கா கொடுக்க, தோத்திரம் போ. உனக்கும் ஒரு காலத்தில் அதான், எதை விதைச்சோமோ அதுதான் கிடைக்கும். புளிய மரத்தை விதைச்சிட்டு வேப்ப மரத்தை எதிர்பார்க்க முடியுமா? வேப்ப மரத்தை விதைச்சிட்டு கொய்யா மரத்தை எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. ஒப்புரவாகல் என்பது நம்மை நாமே சிந்தித்து நாம் எப்படி ஒப்பு கொடுக்கிறோம். நம்ம என்ன விதைச்சோமோ அதுதான் கிடைக்கும். பிஷப் கிறிஸ்தாஸ் ஐயா சொல்லுவாங்க, நான் படித்த வேதாம கல்லூரியில் ஜாதியை பேசுவாங்க. இன்னைக்கு வருமானமே இல்லை, ரொம்ப பின்தங்கின நிலைமையில் இருக்கு. அவரை கேட்டா, அண்ணன் அவன் விதைச்சது ஜாதி, அவன் அப்படித்தான் இருப்பான் பார். என்ன விதைச்சாலும் அதானே அவன் கிடைக்கும். யோசிப்பு சகோதரர்களை திட்டலியே, ஆண்டவரை திட்டலியே, போத்திபாரா திட்டலியே, மனைவியோட மோசமானவன் காட்டி கொடுக்கலையே, மனைவினால தான் அவன் இப்படி ஓடியாந்தேன்னு சொல்லலையே, ஜெயிலில் வந்து என்னை மறந்துட்டு போயிட்டேன்னு ஒருத்தனை சொல்லலையே. ஏற்ற காலத்தில் உயர்த்திக்க ஒழுக்கும்படியே ஆண்டுடைய கைக்குள் அடங்கி இருந்தார். அதுதான் அதிதின் காலத்தில் ஆண்டவர் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆள ஒரு காலம் உண்டு, துக்கிக்க ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு. ஆண்டவர் அதிதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆண்டவர் அதிதின் காலத்தில் நேர்த்தியாய், சரியா. ஆனா நேர்த்தி வர்றப்பவும் பெருமைப்படல, விட்டு கொடுக்கிறார். அந்த காலங்கள் வர்றப்போ இயேசு யோவான் 2ஆம் அதிகாரம், ஏற்ற வேலைன்னு வரலம்மா, என் வேலை நீ வரல. அங்க பிரச்சனை வரக்கூடாது, எனக்கு தெரியும். கல்யாண வீட்டில் மாப்பிள்ளை வீட்டுக்கு சோறு போடலான்னு தகராறு, பொண்ணு வீட்டுக்கு சோறு போடலான்னு தகராறு. சமபமங்கா பார்க்கணும். எங்க குடும்பத்தை தான் முதல்ல சாப்பிட வைக்கணும். அவன் அன்னைக்கு ஆரம்பிக்கிற பிரச்சனை தான் கல்யாண வீடு. நிறைய டைவர்ஸ்ல எல்லாம் போய் முடிஞ்சிருக்கு. பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டை கவனிக்க மாட்டாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டை கவனிக்க மாட்டாங்க. அதுதான் விருதுநகர், அருப்புக்கோட்டை. கல்யாணம் முடிஞ்சோன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க தனியாக சோறு கொடுக்கணும், மாப்பிள்ளை வீட்டுக்கு தனியாக சோறு கொடுக்கணும். கல்யாணம் ஒரு இடத்துல முடிஞ்சோன்னா அவங்கவுங்க சத்திரத்துக்கு போயிடும். மாப்பிள்ளை வீட்டு பந்தி இந்த சத்திரத்தில் இருக்குன்னா அந்த சத்திரத்துக்கு போயிடணும். இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. பிரச்சனை வரக்கூடாது என்பது ஒரு நோக்கத்துக்கு தான். அதுக்கு இயேசு முதல் வாழ்க்கையின் பயணத்தை, ஒரு அற்புதத்தை ஒரு திருமண வீட்டில் நடக்கிறார். திருமண வீடு என்பது ஐயா, இரு குடும்பங்கள் ஒன்றாக்கப்படுகிறது. என்னைக்கு திருமணம் முடிஞ்சதோ இந்த வீட்டிற்கு இவர் தான் தலைவர், இந்த அம்மா தான் தலைவி. அதுவரை இவங்க மகனா இருந்தவர் திருமணம் ஆனவனா அந்த வீட்டுக்கு அவர் தான். அப்ப திருமண லைஃப் தான் ஃபர்ஸ்ட் லைஃப். ஆணும் பெண்ணுமாய் உருவாக்கினார், ஏற்ற துணையோடு உருவாக்கினார். இதுதான் வேதம். அதுதான் அந்த முதல் வாழ்க்கை பயணத்துல பிரச்சனை வரக்கூடாதுங்கிறத அங்க ஒரு காஸ்பல், ஒப்புரவாகுதல், விட்டு கொடுக்கும் தன்மை. திராட்சரசம் இல்லைன்னா, திராட்சரசம் தரலையேன்னு யாரு கொடுக்கணும்? ஒருவேளை ஒரு குரூப் மாப்பிள்ளை வீட்டுல கொடுத்தாங்க, ஒரு குரூப் பொண்ணு வீட்டுல கொடுத்தாங்க. யார் வீட்டுல கொடுத்தாலும் குறை இருந்தா குறை தான். அதுதான் கடைசியா சிலுவை முறையத்துல இரு திறத்தையும் ஒன்றாக்கி சிலுவையில் ஆணி அடித்து மறைச்சிட்டாருங்க. 2 பேரையும் சிலுவை, பகையை சிலுவையினால் கொன்று, எபேசியர் 2ஆம் அதிகாரம், பகையை சிலுவையினால் கொன்று, பகையை ஆணி அடித்து கொண்டுட்டார். சிலுவையில் ஆணி அடித்து வெற்றி சிறந்து விட்டார். எல்லாரும் நினைச்சாங்க இயேசுடைய சாப்டர் முடிஞ்சு போச்சுன்னு. அவர் கூட இந்த சீஷர்கள் நினைச்சாங்க இயேசுடைய சாப்டர் முடிஞ்சு போச்சுன்னு. நாமும் அப்படித்தான் நினைச்சிருக்கோம். கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தோடனே எங்க அப்பா சொத்து கொடுக்கல, எங்க அம்மா சொத்து கொடுக்கல, இந்த சமூகம் என்னை சேர்த்து கொள்ளல, இந்த சமூகம் என்னை கைவிட்டதுன்னு நாமும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இல்லைங்க, ஆண்டவர் வெற்றி சிறந்து இன்று உயிரோடு இருக்கும் ஆண்டவர். அந்த உயிரோடு இருக்கும் ஆண்டவர் ஒரு காலம் நம்மை கைவிட மாட்டார். அந்த ஆண்டவர் எப்பொழுது நம்மோடு கடந்து வந்து நமக்கு எல்லா நிலையிலும் ஆசீர்வதித்து விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அதான் வாசிக்க கேட்ட சங்கீதம் 85:1, கர்த்தர் தேசத்தை
தேசத்தின் மேல் பிரியம் வைத்து. தேசம் என்பது மக்கள் கூடியதான் தேசம். பிரியம் வைத்து, அக்கிரமத்தை மன்னித்து, 2வது வசனத்துல நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து, அந்த சிலுவையில ஆணையடித்து கொலை செய்து, அக்கிரமங்களும் எங்க குறைவோ அங்க போய் குறையை சரி பண்ணி நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவராய் காணப்படுகிறார். அந்த வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், நாம் அந்த வாழ்வை யோசேப்பை போல நாம் விட்டு கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? அந்த யோசேப்பை போல நாம் பிறருக்கு நம்மை நேசிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? நம்ம கோயிலுக்கு போனா மட்டும் போதாது, சர்ச்சுக்கு வந்தா மட்டும் போதாது, வேதத்தை மட்டும் வாசித்தா போதாது. அதன்படி நடக்கிற மக்களாய், அதன்படி நான் நடக்கிற மக்களாய், விட்டு கொடுக்கிற மக்களாய் காணப்படணும். ஏற்கனவே இது பல முறை சொல்லப்பட்ட ஒரு சம்பவம். மரியன் உபதேசியார் கர்த்தரின் பந்தியில் வா, கோயில்பட்டி பக்கத்தில் 7000 பண்ணை, ராக்லன் துரை வாழ்ந்த ஒரு பகுதி. ராபர்ட் கிளைவ் திருநெல்வேலி மாவட்ட கலெக்டராக இருக்கிறாரு. கலெக்டராக இருக்கிறப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பில் கலந்துக்கிறார் ராபர்ட் கிளைவ். கலந்து கொள்கிறப்போ சில வருஷங்களுக்கு முன்னால் ராக்லன்கிற ஒரு மிஷனரி வந்தாங்களே, அவங்களுடைய கல்லறை எங்கே இருக்குன்னு கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, சாத்தூர்லேருந்து 15 கிலோமீட்டர், கோயில்பட்டி போனாலும் 15 கிலோமீட்டர், சிவகாசி போனாலும் 15 கிலோமீட்டர். 7000 பண்ணை. 7000 பண்ணையிலேருந்து 15 கிலோமீட்டர் பனையடிப்பட்டி. பனையடிப்பட்டியில் ஊருக்கு கிழக்க ஒரு ஊர். ஊருக்கு கிழக்க யார் இருப்பாங்கன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், பின்தங்கின மக்கள். அதுக்கப்புறம் ஒரு கல்லறை தோட்டம். அந்த கல்லறை தோட்டத்தில் அவர் கட்டின வீடு இருக்கு. அவரோட கல்லறை சிவகாசியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே அந்த கல்லறையை பார்ப்பதற்கு ராபர்ட் கிளைவ் ஆசைப்படுகிறார். நேரே அந்த கல்லறைக்கு போகிறாரு, சிவகாசிக்கு. காட்டுக்குள்ளே கல்லறை இருந்த அடையாளம் இல்லை, பல 100 வருஷங்கள் ஆயிடுச்சு, மெயின்டைன் பண்ணலை. 1 வருஷம் போனாலே கல்லறை இடத்துல இன்னொருத்தர பாடியை வச்சிடறான். 100 வருஷம், ஒரு நிறைய வருஷம், ஒரு 30-40 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், கழிச்சு போகிறார். இந்த இடம் தான் காட்டுறாங்க. அது ஒரு முள்ளுக்காடு. அந்த முள்ளுக்காட்டுக்குள்ளே போனோன்னே அந்த முள்ளுக்குள்ளே அப்படியே ஒரு கவர்னர் ஜென்ரல், அவர் நம்முடைய கவர்னரோ நம்முடைய பிரதர் சிஎம்ஓ போன மாதிரி முட்டி போட்டு ஜெபம் பண்ணி அழுகிறார். அவருடைய கண்களில் இந்த கண்ணீர் வடியுது. அவர் போடுற ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருச்சு கண்ணீரினால். சில நிமிடங்கள் பிறகு ஒரு வழியாக எழுந்திருக்கிறாரு. எழுந்தோடனே கூட இருக்கவங்க கேட்குறாங்க, ஏன் இப்படி அழுதிங்க? அவர் சொல்கிறாரு, இவங்க அப்பா ஒரு பெரிய கோடீஸ்வரன். எங்கள் ஐயா இவங்க வீட்டில் மாடு கழுவினார், சாணி அழுவினார், பாத்ரூம் கழுவினார். அவர் இறக்கப்பட்டு என்னை படிக்க வச்சார். இவங்க ஐயாவும் இவரையும் நீயும். இவர் மிஷனரியாக அங்கே வந்துட்டார். அவங்க இறக்கங்காட்டல்னா நான் இன்றைக்கி இன்னும் மாடு கழுவி தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருப்பேன் வீட்டுக்கு பின்னால். ஆனால் அவங்க ஃபேமிலியை நீ இறக்கம் காட்டினதால் இன்றைக்கி நான் ஒரு மனுஷனாக இருக்கிறேன், ஒரு தேசத்துடைய அதிபதி, கவர்னர் ஜென்ரல். இவ்வளோ பெரிய ஆளுக்கு ஒரு முள்ளுக்காடு, ஒரு கல்றக்குடியிலே அழுதாராம். அவர் காலத்தில் வேலை செய்த மரியன் உபதேசியார் ஒரு பின்தங்கின இனத்தைச் சேர்ந்தவர். கைகள் எல்லாம் விரல்கள் எல்லாம் சுருங்கி இருக்குமா. ஒரு திருச்சபையில் கேட்டகிஸ்ட், வெள்ளைக்காரன் தான் ஐயர். இல்லைன்னா ஐயர் ரொம்ப ரேர். ஒரு ஊருக்கு ஒரு ஐயர் 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒருக்கா தான் வருவார். எல்லா நாளும் இங்கே இருக்க மாட்டார். ஏன்னா நிறைய சர்ச்சஸ். அந்த திருச்சபையுடைய கேட்டகிஸ்ட் தான் மெயின். அந்த திருச்சபையுடைய கேட்டகிஸ்ட் தான் அந்த திருச்சபைக்கு மெயின். அந்த கேட்டகிஸ்ட் தான் அந்த மரியன் உபதேசியாக இருக்கிறார். ஒரு நாள் அந்த கேட்டகிஸ்ட்டுக்கும் அந்த திருச்சபையுடைய லீடருக்கும் சண்டை வந்துருச்சு. லீடர் கொஞ்சம் உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவர், கொஞ்சம் பணக்காரர். சர்ச்சுக்கு பக்கத்து வீடு. இப்போ நம்முடைய எஸ்பி முத்துசாமி ஐயா வீடு மாதிரி பக்கத்து வீடு, சர்ச்சு வீடு. அவர் பணக்காரர். இவருக்கும் அவருக்கும் சண்டை வந்துட்டு, அந்த எலெக்ஷன் டைமில் சண்டை வந்த பொழுது 2 பேருக்குமே ஒரு விடாப்பிடி இருக்குது. அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. அந்த பணக்கார மனிதர் ஜெயித்து விட்டார், சரியாயிட்டு. ஆனால் அவர் கோயிலுக்கு வரல.
வழியில் பார்க்குறப்ப ஐயா எலெக்ஷன் முடிஞ்சிட்டு நமக்குள்ள உறவுகள் முடிஞ்சிச்சு, வாங்க நம்ம சர்ச்சுக்கு வாங்க, நம்ம சர்ச்சுக்கு வாங்கங்கிறாரு. ஆனால் அவர் பேசுகிறப்ப அவர் திருப்பிக்குவார், அவர் பதிலே சொல்ல மாட்டார். ஒரு தாழ்ந்த ஜாதி மனிதனோடு நான் பேச விருப்பம் இல்லை என்பதை தன் முகத்தை திருப்பிக் கொள்வார். பல முறை, பல மாதங்கள். ஒரு நாள் ஆயர் வருவது ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆயர் வரப்போகிறாரு. ஆயர் வரும்னா ஏதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை எத்தனை இன்பமானது சொல்கிறோம்ல, அந்த ஒரு பேத்தெல்லாம் பங்கு பெறப்படுகிறாள். அவருடைய கூடாரத்துக்குள் பிரவேசிக்கிறோம். பரமபிதாவே உமக்கு விரோதமாக எங்கள் ஐரோருக்கு விரோதமாய் இரக்கமுள்ள பிதாவே எங்கள் சுயதை நம்பி சேராமல் முடித்த தேவனுடைய அளவற்ற இறக்கத்தை நம்பி சேர்கிறோம். தாழ்மையான ஜெபம்லாம் சொல்கிறோம்ல, பரமநிலை ஜெபத்தை நாங்கள் எங்கள் குற்றங்களை மன்னிக்கிறதோ நாங்கள் பிறர் குற்றங்களை மன்னிக்கணும். இதெல்லாம் கர்த்தரின் பந்தியில் சொல்லப்படுற வார்த்தைகள். பாவியாகி என்மேல் கிருபையாயிரும், பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் சொல்கிறேன்ல. அப்போ கம்யூனியன் சர்வீஸில் அவரை உதவியார் உள்ளே போகும்னா அவர் வராமல் போக முடியாது. அவரோடு நமக்கு உறவு இல்லையா, அவர் என்கிட்ட பேசலையே, நான் அவர்கிட்ட பேசலையேன்னு ஐயர் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை உங்கள் கோயிலுக்கு வரேன்னு தபால் எழுதிட்டார். அவரை போய் பார்க்குறாரு. ஐயா வராங்க, வந்துருங்க சர்ச்சுக்கு, நம்ம உறவுகள் சரி பண்ணிக்கிடுவோம், சண்டே சரி பண்ணுவோம், சண்டே சரி பண்ணுவோங்கிறார். ஆனால் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் சண்டே சரி பண்ணவே இல்லை. முதல் நாள் இவரை அடித்து விட்டார், வராதரா ஓடுறான். இருந்தாலும் அடி வாங்கிட்டு ஐயா வாங்கன்னாங்க, வரல. ஐயர் வந்துட்டார், சர்வீஸ் போய்கிட்டு இருக்கு, கம்யூனியன் போய்கிட்டு இருக்கு. வருவார் வெளியே நிற்கார். அங்கே நம்ம ஜான் பீட்டரையா நின்ன மாதிரி ரோட்லேயும் நிற்பார், உள்ளேயும் பார்ப்பார், ரோட்லேயும் நிற்பார், உள்ளேயும் பார்ப்பார். கையில் கம்பு வச்சுக்கிட்டு ரோடையும் பார்ப்பார், உள்ளேயும் பார்ப்பார். அதே மாதிரி பார்க்கார், வரல பக்கத்து வீட்டில். கம்யூனியன் முடிய போது இவர் வாங்கணும் ஆண்டுடைய சரீரத்தை ரத்தத்தையும். சண்டை போடுறதை சரி பண்ணாமல் போய் வாங்கினா ஒன்றும் இல்லை, வேஸ்ட். உடனே அங்கே போயிட்டு அவர் வீட்டு முன்னால் அழுகிறார். அழுகிறப்போ அவர் உள்ள வெளியே இருந்தவர் இவர் வரதை பார்த்து உள்ளே போய் கதவு முடிக்கிட்டார். அவர் வெளியே நின்று அழுது கொண்டே அப்போ தான் பாடுறார். கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரன்பாய் சொந்த ரத்தத்தை சிந்தின காரணத்தை மனபூரணமாயெண்ணி கர்த்தரின் பந்தியில் வா. துன்பம் துயர் போமே, இருதயம் சுத்தரிடனாமே, இன்பமிகும் தேவ அன்பின் விருந்துக்கு ஏது தாமதமும் இல்லாதே போதேவா. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. இந்த பாட்டை ஒரு 15 நிமிடம் பாடினாராம், 20 நிமிஷம் பண்ணுவோம். அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து வடிந்து அவருடைய உடையெல்லாம் நனைஞ்சிட்டான். அந்த உருக்கமான அப்போ மியூசிக் இல்லை, பேட் இல்லை, கீபோர்டு இல்லை, கைத்தட்ட ஆள் இல்லை. இது பாட்டுன்னு அவருக்கு தெரியாது. தன்னை அறியாமே அன்பின் விருந்தாமே, கர்த்தருடன் ஐக்கிய பந்தியாமே, துன்பம் துயர் போமே, அந்த பாட்டை நினைச்சு அழுதாராம். அது தன்னாலே ஆண்டவர் கொடுக்கிற கவிகள். அது நம்முடைய ஃபாதர் பிரிக்மான்ஸ் கொடுத்த பிரகாரமாய் வீடை பூட்டிக்கிட்டு இருந்த மனிதர் வெளியே வந்து இந்த தாழ்ந்த ஜாதி மனிதனை கெட்டி பிடித்து அவருடைய கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டாராம். இதுதான் ஜீவரட்சணை. அவருடைய கல்லறை இன்னைக்கு நீங்கள் 7000 பண்ணை போனால் அங்கேருந்து 15 கிலோமீட்டர் பனையடிப்பட்டியில் 4 பேருடைய கல்லறை அதில் இருக்கு. பேரன்புக் சுரண்டையில் இருக்க ஸ்கூல் அந்த மிஷனுடைய கல்லறை, மரியன் உபதேசியாருடைய கல்லறை, லோக்கல் ஒரு ஐயர் இறந்துட்டார் அவருடைய கல்லறை, வெள்ளக்காரன் ஒரு கல்லறை ஐயர் இறந்துட்டார். 4 பேருடைய கல்லறை ஒரே இடத்துல கட்டியிருக்கு. போய் பாருங்க, அது ஒரு புனித தலம். அப்படிப்பட்ட ஒரு அன்பு
அதுதான் ஒப்புரவாகுதல். ஒருவேளை அந்த ஒப்புரவாகுதல் நமக்குள்ள இருக்கிறப்போ, அந்த எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கப்போ, யோசேப்பு போல ஆண்டவர் நம்மை உயர்த்தும் ஆண்டவர். யோசேப்பு போல நம்மோடு கடந்து வந்த ஆண்டவர் ஒரு காலம் நம்மை கைவிட மாட்டார். ஒரு விசை கூட கண்களை மூடி, தகப்பனை எங்களோடு பேசியிருக்கீங்க, நன்றி தகப்பனை. ஒரு விசை கூட மனமருங்கப்பா, ஒரு விசை கூட எங்களை ஆசிர்வதிங்க. உங்களுடைய கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பனை, உங்களுடைய இரக்கத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனை. இதோ நாங்கள் தகப்பனை உங்களுடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் தகப்பனை. ஐயா, இந்த லெந்து காலம் தகப்பனே, ஒப்புரவாகுதலின் காலம் தகப்பனே, உறவுகளை மேம்படுத்தும் காலம் தகப்பனே. இந்த காலத்துல என் உறவு தகப்பனே, என் கணவரை நான் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பல வருஷமா. ஒரு பெருமை தகப்பனே, வீண் வைராக்கியம், இனி எனக்கு அந்த பெருமை வேண்டாம், வீண் வைராக்கியம் வேண்டாம். என் கணவரோடு என் மனைவியோடு இணைந்து வாழணும், என் பிள்ளைகளோடு இணைந்து வாழணும், என் சகோதரோடு இணைந்து வாழணும், என் திருச்சபையோடு இணைந்து வாழணும். ஒரு திருச்சபை காணப்படுது, எலெக்ஷன்ல தோத்தவங்க திருச்சபைக்கு வர்றதில்லை சொல்றாங்க. ஆனா நாம் அப்படிப்பட்ட நிலைமையில இல்லாம நமக்குள்ள ஒரு உறவு, நமக்குள்ள ஒரு சகோதரம், சொந்த சகோதரனுக்கு பெருமை பாராட்டாதவன் காணாத தெய்வத்தில் எப்படி பெருமை பாராட்ட முடியும்? 1 யோவான் 1:7 சொல்லப்பட்டிருக்கு, உன் காணிக்கைகளை பலிபீடத்துல வச்சுட்டு பின்னால திரும்பி பார், ஒருத்தரோடு உனக்கு உறவு இல்ல, அந்த உறவினை சரி பண்ணிக்கிட்டு இங்க வான்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட அர்ப்பணிப்புல நம்ம ஒப்பு கொடுக்கிறப்போ, அவங்களுக்காக ஜெபிக்கிறப்போ, நம்ம போனோம் அவங்க ஏத்துக்கொள்ளல, நம்ம பேசின அவங்க ஏத்துக்கொள்ளல, ஆனா அவளுக்காக நீங்க ஜெபிக்கிறப்போ, நம்ம அவளுக்காக ஜெபிக்கிறப்போ, ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலை, நம் பிள்ளைகளுக்கு ஒரு மேன்மையான வாழ்வு, நம்முடைய சந்ததிக்கு ஒரு மேன்மையான வாழ்வை கொடுக்கப்படுகிற ஆண்டவர். எனக்கு ஏன் இவ்வளவு வியாதி, எனக்கு ஏன் இவ்வளவு துன்பம், எனக்கு ஏன் பிரச்சனை? நான் நல்லா தானே சர்ச்சைக்கு போறேன், கடவுள் மேல எவ்வளவு பக்தியா இருக்கிறேன், எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறேன், வேதத்துக்கு போறேன், எல்லா சர்வீஸும் அட்டன் பண்றேன், கடவுளுக்காக கொடுப்பதெல்லாம் தயங்குறதில்லை. இவ்வளவு இருக்கு, இவ்வளவு இருந்து எனக்கு ஏன் வியாதி, எனக்கு ஏன் பிரச்சனை? என் பிரச்சனைக்கு காரணம் என்ன? என் நாம் தாமம் பறிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு, பொல்லாத வழியில நம்முடைய பொல்லாத வழி என்று லிஸ்ட் போட்டு பார்க்கணும். தாவீது ஜெபித்தாரு, தேவரே உங்களுடைய கிருபையின்படி எனக்கும் ஐயா மிகுந்த அக்கிரமங்கள் என்னை சூழ்ந்திருக்கு, என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தால் தகப்பனே, முதிர் வழியில் என்னை தள்ளாதீங்கப்பா, என்னை மன்னிங்கன்னு தாவீது ராஜா ஜெபம் பண்ணாங்க. யோனா ஜெபம் பண்றப்போ, ஐயா நான் தவறு பண்ணிவிட்டேன் என்ற பொழுது அந்த மீன் யோனாவை விழுங்கிச்சு. யோனா மீன் வயத்துக்குள்ள ஜெபம் பண்றாரு, என்னுடைய தப்பு கீழ்ப்படியாம, என்னுடைய தன்மை கீழ்ப்படிதல் இல்ல, எனக்கு இவ்வளவு கஷ்டம், நான் கீழ்ப்படிதல் ஆண்டவர் என்னை உயர்த்திருக்கிறார் என்ற அற்புதத்தோடு அவன் யோனா தன்னை நோக்கி ஜெபம் பண்ண பொழுது யோனாக்கு ஒரு மறுவாழ்வை கொடுத்த ஆண்டவர் எனக்கு ஒரு மறுவாழ்வு கொடுப்பாரு, உங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுப்பாரு, புதிதான வாழ்வு. 3 நாட்கள் கழித்து மீனின் வயிற்றிலிருந்து கரையில வந்து தள்ளப்பட்டார். தண்ணிக்குள்ள 3 நாள் இருக்கிறாரு. 3 நாள் இருக்க மனுஷனுக்கு எப்படி ஒரு ஆக்சிஜன் கிடைச்சது பாத்தீங்களா? அப்படிப்பட்ட ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் விற்கப்பட்டு போனதில்லை. என்று மறு நோக்கி பார்க்கிறப்போ நமக்கு விடுதலை தரும் உயிருள்ள ஆண்டவர். இன்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், இன்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார்,